வணக்கம் மாணவ தங்கங்களா. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல 6th யூனிட் சாலிட் ஸ்டேட்ல ஷாட்கி டிஃபெக்ட் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம். சரி, இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அது மட்டும் இல்லாம இதோட இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் படிப்போம். பசங்க இந்த ஷாட்கி டிஃபெக்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல குழப்பங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீடியோ நீங்க பார்த்த பிறகு இனிமேல் ஷாட்கி டிஃபெக்ட் கன்ஃபார்மா நீங்க கரெக்டா எழுதுவீங்க. ஏன்னா அது ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கூட தப்பிட மாட்டீங்க. வாங்க கொஸ்டின் போவோம். சரி, ஷாட்கி டிஃபெக்ட் டிஃபெக்ட்னா என்னதுமா? ஏதோ ஒரு குறைபாடு, இர்ரெகுலாரிட்டி, அதாவது நார்மலா இல்லாம அங்க ஏதோ ஒரு குறைபாடோட இருக்கு அப்படின்றதா டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஃபெக்டை கண்டுபிடிச்சவரு ஷாட்கி அப்படின்ற கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அதனால இந்த டிஃபெக்ட் பேரு ஷாட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க, இப்ப எல்லா ஒரு டிஃபெக்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த டிஃபெக்ட்டுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஷாட்கி எப்படி ஆரம்பிக்குது? SC அதான் ஆரம்பிக்குது. சோ எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. முடிஞ்சு போச்சு. சோ இதுக்கே நீங்க என்ன பண்ணலாம், பெரிய அளவு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஷாட்கி SC ன்னு ஆரம்பிக்குது. சோ எக்ஸாம்பிள் வந்து என்னதுயா? சோடியம் குளோரைடு. அதனாலதான் சிம்பிள் எழுதாம எழுதி போட்டிருக்கேன் உங்களுக்கு. சோ SC சோடியம் குளோரைடு. சரிங்களா? நெக்ஸ்ட், சோ இங்க S ல ஆரம்பிச்சிருக்க இன்னொரு S வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா சிமிலர் சைஸ். அடுத்தது ஃபுல்லா கோட் படி என்னன்னா SC, அடுத்து என்னது SS. அதான் பார்க்க போறோம். என்னது? சிமிலர் சைஸ் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான். அப்ப கேட்டையானும் சரி ஆனையானும் சரி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ்ல இருக்கும். சோ சிமிலர் சைஸ் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் அப்படின்னு இருக்காங்க. சரி சார், ரெண்டு S வந்துருச்சா? அடுத்து வந்து என்னது? என்ன ஆக போகுது? அது மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் from the crystal lattice. அதனுடைய பொசிஷன்ல இருந்து மிஸ் ஆக போகுது, காணாம போகுது. யாரு? கேட்டையானும் ஆனையானும். எப்படி? ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனையான் என்ன பண்ண போகுது? மிஸ் ஆக போகுது. சொல்லுங்க, நிமிடம் ஏதாவது டவுட் வருமா? இல்ல தப்பு வருமா? நமக்கு வராது. சரி, இந்த டிஃபெக்ட் நடக்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த கிறிஸ்டலுக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா இட் லோயர்ஸ் த டென்சிட்டி. டென்சிட்டியை அது குறைச்சிருது. அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ஸ்டாக்கியோமெட்ரி. ஏன் அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய கேட்டையானும் சரி ஆனையானும் சரி ரெண்டு எப்படியா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரி, இதுக்கு நம்ம படம் வரைஞ்சாகணும். எப்படி வரைகிறேன் அப்படின்னு பாருங்க. இதான் அந்த படம். கிறிஸ்டல் லாட்டிஸ் நான் சார் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இதுல இந்த மாதிரி டார்க்கா இருக்கிறது வந்து Na+ அயானையும், சர்க்கிளா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா Cl- அயானையும் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ரைட். என்ன நமக்கு ஷாட்கி டிஃபெக்ட்? the missing of equal number of cation and anion. சரி, என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு கேட்டையான் ஒரு ஆனையான் காணாம போயிடுச்சு. சோ காணாம போயிட்டு என்ன பண்ணீங்க எழுதுங்க அப்படின்னா ஆரோ போட்டு மிஸ்ஸிங் என்னதியா? Cl-. இங்க என்னதியா? மிஸ்ஸிங் Na+. இதுதான் ஷாட்கி டிஃபெக்ட். இப்ப இது வரைய எனக்கு கஷ்டமா இருக்கு, இன்னும் ஈஸியா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கவனியா, Na+ ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அயான்ஸ் எழுது. Na+, Cl-, Na+, Cl-. சோ ஆல்டர்னேட்டிவா போட்டே வரணும். Na+ ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா Cl- ல முடிச்சிடணும். இதுதான் வந்து ஒரு கோடு. இங்க ஆரம்பிக்கிற Na+ ல ஆரம்பிக்கிறீங்கன்னா முடிக்கிறது Cl- இருக்கணும். சரி, அடுத்து கீழே அடுத்தது என்னது? இங்க Na+ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா Cl-, Na+, Cl-, Na+. அகைன் இங்க Cl- ஆரம்பிச்சீங்க அப்ப என்ன பண்ணணும்? Na+, Cl-, Na+, Cl-. இப்படி ஒரு 3 ரோ போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கேட்டையான காணாம ஆக்கிருங்க. அதே மாதிரி இன்னொரு ஆனையான காணாம ஆக்கிருங்க. முடிஞ்சு. சோ இப்படி உள்ள இருக்கக்கூடிய ஆள் ஒருத்தர் குறையறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் த டென்சிட்டி. ஷாட்கி டிஃபெக்டால வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து என்ன அப்படின்னா இது அந்த கிறிஸ்டலுடைய டென்சிட்டியை குறைக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாம் முட்டக்கூடாது நீங்க. சரிங்களா? அப்புறம் இட் டஸ் நாட் சேஞ்ச் தி ஸ்டாக்கியோமெட்ரி. ஆமா, போன ரெண்டு பேருமே ஒரு Na+ போனா ஒரு Cl- போயிருக்கு. அங்க ஸ்டாக்கியோமெட்ரி என்ன பண்ணல? அது அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத எந்த கோடு நம்ம வச்சுக்க போறோம்? இதுதான் நம்ம கோடு வேர்டு. SC ல வச்சுட்டு அப்படியே அரிசியா அடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தப்பும் வராது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.